துல்கர் சல்மான் நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் வந்து குரூப். இந்த படத்துல இருக்கிற சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீன்ல 1600 மாடல் நோக்கியா மொபைல் வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து 2005ல தான் வந்து 1600 மாடல் நோக்கியா மொபைல் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே 2005ல ஆரம்பிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கோபிகிருஷ்ணன் வந்து பியூசில வந்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து போய் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து ஹீரோடைய இன்ட்ரோ சீன்லயே வந்து கோபிகிருஷ்ணன் வந்து ஒரு அதிகாரி மாதிரியும் அங்க வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கைட் பண்ற மாதிரியும் வந்து காமிச்சிருப்பாங்க. கோபிகிருஷ்ணன் வந்து தன்னுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத இன்ட்ரோ சீன்லயே வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா கோபிகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட் வந்து பீட்டர். இவருக்கு வந்து மியூசிக்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். அதை கனெக்ட் பண்ற விதமா ஹாஸ்டல்ல எல்லாருமே வந்து கம்பளி பெட்ஷீட் தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா பீட்டர் மட்டும் வந்து மியூசிக் பிரிண்ட் போட்ட வந்து ஒரு பெட்ஷீட் வந்து யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஹீரோயின் வந்து பெர்சியா போறதுனால அரபிக் தெரிஞ்சா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா ஹீரோவுக்கு அரபிக் தெரிஞ்ச மாதிரியும் லாஸ்ட் சீன்ல பயோகிராஃபில காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்த சீன்ல வந்து வேலை பாக்குற பொண்ணு அப்படின்னு நான் உன்னை காதலிக்கிறேன், நான் ஒரு ஆண் நீ ஒரு அழகான பெண் அப்படின்னு வந்து அதனாலதான் நான் வந்து காதலிச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு நம்ம ஹீரோ. இதை கனெக்ட் பண்ற விதமா ஹீரோயினுடைய இன்ட்ரோ சீன்ல வந்து ஹீரோவுடைய வீட்டுல வேலை பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நீ ஜெயிலுக்கு போனாலும் போவியே தவிர நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் வந்து லாஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்து ஜெயிலுக்கு போற மாதிரியும் ஹீரோ வந்து வெளியில இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்த சீன்ல வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, நமக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு, பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போதைக்கு பெட்ல வந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கும். 2வது பேபி வந்து அந்த கட்டிலுக்கு பக்கத்துல இருக்கிற தொட்டில தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல மட்டும்தான் வந்து 2வது குழந்தைய காமிப்பாங்க. மத்த எந்த சீன்லயும் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல ஒரு பார் சீன் வந்து காமிப்பாங்க. அந்த பார்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து கொக்கோ கோலா போஸ்டரும் வந்து இருக்கும். 90ஸ்ல எல்லாம் வந்து ரொம்பவே இந்த ரெண்டுமே வந்து ஃபேமஸ் ஆயிருக்கும். அடுத்ததா சார்லி வந்து ஒரு காரை நிப்பாட்டி 3 பஸ் இது வரைக்கும் நிக்கல, நீங்க என்னை ஆலப்புழால இறக்கி விடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த காருக்கு முன்னாடி ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல பிரிஸ்கிரிப்ஷன் காமிச்சு இந்த மருந்து யாரு வாங்கினது அப்படின்னு கேட்கிற மாதிரி சீன் வந்து இருக்கும். அப்போதைக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் வந்து பிஎம்சி ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். இதை கனெக்ட் பண்ற விதமா பிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து போலீஸ் வந்து விசாரிப்பாங்க. அடுத்ததா ஐசக் வந்து கப்பல் கடல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றதுனால அந்த ஆபீஸ்ல ஷோகேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நங்கூரம் வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா பை.